ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்க கௌதம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்சல்யூட் நெக்ரோமான்சர் சாப்டர் 5 to 15 தான் பார்க்க போறோம். நீங்க கொடுத்த சப்போர்ட்னால எனக்கு 10 சாப்டர் கம்பைன் பண்ணி போகணும்னு தோணுச்சு. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போகலாம். போன சாப்டர்ல ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க அந்த ஹிடன் கிளாஸுக்கு போயிருப்பான். அங்க வேல்காங்கிற ஒரு கோட்டு போட்ட ஸ்கெலிட்டனும் ஹீரோவை பார்த்து நீ என்னோட டிசடண்டான்னு கேட்டிருப்பான், அதாவது ஸ்டூடெண்டான்னு கேட்டிருப்பான். அதுல இருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டனும் நம்ம ஹீரோ பார்த்து நீ தான் என்னோட ஸ்டூடெண்டான்னு கேட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது வேல்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் ஷாக் ஆகுது, என்ன சொல்றான் இவன் அப்படின்னு. அப்ப நீ என்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகலையா? நான் வேற ஓவர் பில்டப்பா வந்தேனே, எனக்கு அதை நினைச்சா எனக்கு ஆக்வர்டா இருக்கு. நம்ம ஹீரோவும் ஒரு நெக்ரோமான்சர் ஒரு ஸ்கெலிட்டனை பார்த்து ஷாக் ஆவானா அப்படின்ட்டு அவன்ட்டு பேசிட்டு இருக்கான். நான் உன்னோட ஜேர்னலை பார்த்தனால தான் இங்கே வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் இந்த லைஃப்லேயே எனக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறான். போன லைஃப்பில் என்னோட கிளாஸை மேஜாக மாற்றினதுக்கப்புறம் எனக்கு இந்த வேல்கனோட ஜேர்னல் புக் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து நான் இந்த வேல்கனையும் நான் மீட் பண்ணி ஸ்பிரிட் மாஸ்டராகவும் மாறினேன். அதுக்கப்புறம் நான் என்னோட இந்த வேல்கனோட ஃபைட் பண்ணி இதை என்னோட சம்மனாக மாற்றணும் ட்ரை பண்ணேன். ஆனால் அதை நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்கெலிட்டனும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் வந்திருந்தான், அவனை விட நீ ரொம்ப நல்லா திறமையானவனாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட அதுவும் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வெறியா வரான், டே இதெல்லாம் முடிட்டு உன்னை நான் டிஸ்ட்ராய் பண்றேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் வெறியோட பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் எனக்கு நேரம் இல்லை, உடனே என்னோட கிளாஸை நீ சேஞ்ச் பண்ணும் அப்படின்ட்டு அந்த ஸ்கெலிட்டனை பார்த்து சொல்ல, அந்த ஸ்கெலிட்டனும் சாரி, அதுக்கு நீ முதல்ல 10th ஃப்ளோருக்கு போகணும். முதல்ல இந்த ஸ்பிரிட் மாஸ்டர்னா என்னன்னு சொல்கிறேன். இந்த ஸ்பிரிட் மாஸ்டருங்கிறது நெக்ரோமான்சரோட ஹையரான ஒரு கிளாஸ் தான் இந்த ஸ்பிரிட் மாஸ்டர். அப்புறம் நீ இந்த ஸ்பிரிட் மாஸ்டர் கிளாஸுக்கு வரணும்னா அதுக்கு முதல்ல உங்ககிட்ட நெக்ரோமான்சருங்கிற ஒரு கிளாஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் 10th ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே கிளாஸ் சேஞ்சுன்னு ஒரு விஷயம் நடக்கும். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த ஸ்பிரிட் மாஸ்டருங்கிற கிளாஸை என்னால் அவேக்கன் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோக்கிட்டையும் அது சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் நான் ஆல்ரெடி ஒரு நெக்ரோமான்சர் அவனோட ஸ்டேட்டஸையும் காமிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்கெலிட்டனும் வாவ், நீ உன்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தாலேயே நெக்ரோமான்சர் கிளாஸ் அவேக்கன் பண்ணிட்டியா, நீ ரொம்பவும் திறமையானவன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருக்கு அந்த ஸ்கெலிட்டனும். நம்ம ஹீரோவும் இப்போ உன்னால் எனக்கு அந்த ஸ்பிரிட் மாஸ்டர் கிளாஸ் அவேக்கன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த ஸ்கெலிட்டனும் நான் அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மறந்துரு, இப்போ நான் ரிச்சுவல் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஹீரோக்குள்ள அனுப்பிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இந்த வேல்கனோட ஸ்டோரி பற்றி சொல்கிறான். ரொம்ப நாள் முன்னாடி இந்த டவர் பூமிக்கு அப்பியர் ஆனப்ப இந்த வேல்கன் தான் இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு நெக்ரோமான்சராக இருந்தான். அப்புறம் டவரில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இவன் தான் ரூல் பண்ணான். ஆனாலும் இந்த நெக்ரோமான்சர் பவர் வச்சு இந்த எலும்பு கூட்டு ஸ்கெலிட்டன் மேலே அவனுக்கு ஒரு திருப்தியே இல்லை. அவனும் நிறைய ரிசர்ச் பண்ணான். ஸ்டில் ஒரு டெத் நைட் அப்படி இல்லைன்னா ஒரு விச்சை சமன் பண்ணவும் பார்த்தான். ஆனால் அவன் எதிர்பார்க்காம ஒரு சோல் தான் அங்கே சமனாச்சு. அந்த சோலை வச்சு அவனோட வச்சு இந்த ஸ்கெலிட்டனை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு விதமான புதிய கிரியேச்சரையே அவனை உருவாக்கினான். அதுக்கப்புறம் அவன் ஸ்பிரிட் மாஸ்டருங்கிற ஒரு கிளாஸையே உருவாக்குனான். ஆனால் அவனோட ரிசர்ச்னாலே அவனோட லைஃப் மொத்தமும் போனனால அவன் பாடியும் முதுமையை தொட்டுச்சு. அவன் கண்டுபிடிச்ச ஸ்பிரிட் மாஸ்டர் கிளாஸ் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு அவனும் ஒரு புக் ஒன்று எழுதினான். யார் நெக்ரோமான்சர் ஸ்கில்லோட என் கல்லறைக்கு வந்தாலும் அவன் என்னோட ஸ்டூடெண்ட்டாகவும், அதுக்கப்புறம் நான் அவனுக்கு அந்த ஸ்பிரிட் மாஸ்டருங்கிற அந்த கிளாஸையும் நான் அவேக்கன் பண்ணுவேன். அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவன் என்னோட பேரை இந்த டவர் முழுக்கவும் பரப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் எழுதியிருப்பான். இப்படி சொல்லி தான் வேல்கனோட கதையை நம்ம ஹீரோவும் சொல்லி முடிக்கிறான். இப்போ கரண்ட்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் இப்போ அந்த பவரை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்கெலிட்டனும் நல்லா அப்சர்வ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இப்போ ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி முடிக்கிறான். வேல்கனும் இவன் அந்த செகண்ட் ஸ்பிரிட் மாஸ்டர் மாதிரியே இருக்கான். எப்படியோ வாழ்த்துக்கள், நீ தான் இந்த தேர்ட் ஸ்பிரிட் மாஸ்டர்னு சொல்ல. அப்புறம் உங்ககிட்ட சோல் க்ரூசிபிள்னு ஒரு ஸ்கில் இருக்கு, அதை யூஸ் பண்ணி சோல்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கோன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் திங்க் பண்றான், தேங்க்ஸ் இந்த ஸ்கில்லை கொடுத்ததுக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் சோல் உன்னியா தான் இருப்ப வேல்கன் அப்படின்ட்டு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறப்ப, வாழ்த்துக்கள் இப்போ நீ போய் டவரை ஏறி என்னோட பேரை இந்த டவர் முழுக்க பரப்புன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் நீயும் வா, நீயே வந்து உன்னோட பேரையெல்லாம் பரப்பு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அந்த ஸ்கெலிட்டனும் என்ன சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகுது. அந்த ஜேர்னல் புக்கில் எழுதின ப்ராமிஸையெல்லாம் இப்படி நீ பிரேக் பண்ணலாமா, அது ரொம்ப தப்புன்னு அந்த ஸ்கெலிட்டனும் கோவப்படுது. நம்ம ஹீரோவும் பொறுமையாக அவன் கிட்ட வரான். நீ என் கூட வந்து ஃப்ரீயாக உன்னோட பேரையெல்லாம் பரப்புன்னு சொல்லிட்டு கிட்ட வரான். வேல்கனும் எதுக்கு இப்போ கிட்ட வர, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவும் சோல் கலெக்ட்னு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் அந்த வேல்கனோட சோலை எல்லாம் கலெக்ட் பண்ணுறான். வேல்கனும் நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா அப்படின்ட்டு தப்பிச்சு ஓட பார்க்குது. நம்ம ஹீரோவும் எங்கே ஓட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேனா ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே சதறி கிடக்குது. வேல்கனும் பார்த்தீங்கன்னா உன்னாலாம் என்னை பிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளை கட்டிக்கிட்டு அதுவும் எங்கேயோ போய் வேகமாக ஒரு இடத்துல முட்டுது. இந்த இடத்த எப்போ பேரியர் வந்ததுன்னு அதுவும் ஷாக் ஆகுது. இந்த இடத்த ஃபுல்லாக இப்போ பேரியர் போட்டிருக்கா, இந்த மேஜிக்கை யார் யூஸ் பண்ணா அப்படின்ட்டு பார்க்குறப்ப தான் ஒருவேளை இந்த மேஜிக்கை அவன் தான் போட்டிருப்பானோ அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்பே நம்ம ஹீரோவும் கிட்ட வரான். வேல்கனும் இந்த லோ கிளாஸ் பேரியர் மேட்ச் வச்சு என்னை எப்படியாவது தடுத்தலான்னு பார்க்குறியா, இதை என்னால் உடைக்க முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கத்த. நம்ம ஹீரோ முடிஞ்ச ட்ரை பண்ணி பாரு, நான் இங்கே வரதுக்கு முன்னாடி எக்கச்சக்க கோபல்ட் எல்லாம் சாவடிச்சு மேனா ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த பேரியர் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன், இதுலேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் வேல்கனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம வேல்கனும் ஷாக் ஆகுது, யாரா நீ,
எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறுறவன் எப்படி இவ்ளோ டாக்டிக்ஸ யூஸ் பண்ணி என்னைய கேப்சர் பண்ண முடியும்? யாரா இருக்கும் அவன்? அப்படின்னு நம்ம ஸ்கெலிட்டனும் திங்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் என்ன இன்னுமா வேல்கன் நீ கண்டுபிடிக்கல? அப்படின்னு அவன் போட்டிருந்த ஹூடிய இப்ப விலக்கி காட்டுறான். நான் தான் அந்த செகண்ட் ஸ்பிரிட் மாஸ்டர் ஞாபகம் இருக்கா? அப்படின்னு கேட்கறப்ப, நம்ம வேல்கனும் இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது அவனா? டேய் சார்ஜின்யாக் அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் கத்துறான். நம்ம ஹீரோவும் நானே தான் அப்படின்ட்டு அவனோட சோல மொத்தத்தையும் இப்ப நம்ம ஹீரோவும் கலெக்ட் பண்றான். கலெக்ட் பண்ண சோலை எல்லாம் இப்போ மொத்தமா நம்ம ஹீரோவும் இப்போ அப்சர்வ் பண்றான். அப்சர்வ் பண்ணி ஃபுல்லா அத அப்டெயின் பண்றான். பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்கனுக்கு சோலே இல்லாம வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும் தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் இத நினைச்சு அப்செட் படாத வேல்கன், இனிமேட்டு நீ என் கூட தான் இருக்க போற அப்படின்னு சொல்றான். இதோட பார்த்தீங்கன்னா, இந்த 5த் சாப்டரும் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வேல்கன அப்சர்வ் பண்ணிட்டு வெளிய வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம சிஸ்டமும் நீங்க இந்த இன்டர்ன் கிளாஸ் சேஞ்ச் ரூமுக்குள்ள போனனால காட்ஸ் அண்ட் டீமன்ஸ்லாம் நீங்க என்ன கிளாஸ்னு ரொம்பவும் கியூரியஸா இருக்காங்கன்னு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோவும் நான் அத சீக்கிரமா சொல்றேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் முன்னாடி வந்து நிக்கிறான். இனிமேட்டு இந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ்லாம் தேவைப்பட மாட்டாங்க அப்படின்னு கையை ரைஸ் பண்ணி ஷட்டர்னு சொல்றான். பார்த்தா அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போறாங்க. அப்புறம் திரும்ப அவேக்னு சொல்ல அவன் ஸ்பிரிட் பவர் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவன் கலெக்ட் பண்ண சோல்ஸ் எல்லாம் இப்போ வெளியே ரிலீஸ் பண்றான். ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வெளியே வருதுங்க. ஹீரோவும் நான் நினைக்கிறேன் இதுங்களால பேச முடியாதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு போய் சடனா பாத்தீங்கன்னா டே அறிவு கட்ட சார்ஜினியாக்குன்னு சவுண்டு வருது. ஹீரோவும் யாருன்னு திரும்பி பார்க்கறான். நம்ம வேல்கனும் இப்ப ஸ்பிரிட் மாதிரி இருக்கான். அவனும் உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா என்ன ஸ்பிரிட் சோல்ஜரா மாத்திருப்பேன்னு கேட்க, ஹீரோவும் இந்த ஃபார்ம்ல இப்பதான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நீ ரொம்ப அழகா இருக்க வேல்கன்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அப்ப நம்ம வேல்கனும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் மாஸ்டர் நீ ஓவரா அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டடான்னு கத்துறான். அட்டாக் பண்ண வரப்பதான் அது திடீர்னு வேல்கனும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. வேல்கனும் எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஹீரோவும் நீ ரொம்ப ஓவரா பண்ணாத, இப்ப நீ என்னோட மேனாவால உருவாயிருக்க, ஏதாவது தப்பா பண்ண உன் சோல் இங்கேயே அப்படியே டிஸ்ட்ராய் ஆயிரும் பாத்துக்கன்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அப்போ வேல்கனும் அப்போ உனக்கு நான் ஒரு நாய் மாதிரி வேலை செய்யணுமா? நம்ம ஹீரோவும் உனக்கு வேற வழி இல்ல வேல்கன் அப்படின்னு டெரரா சொல்றான். நம்ம ஹீரோவோ நான் சொல்றத நீ கேட்கலன்னா சோலாபா மாத்தி உன்னை அப்படியே சாப்பிட்டுரும் பாத்துக்கன்னு மிரட்டுறான். என்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு நீ என்ன மறந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்க, வேல்கனும் என்ன அந்த மோசமான குளுட்டோனி பவரை இன்னும் வச்சிருக்கானா? இப்ப எனக்கு வேற வழியும் இல்லை, இவன் சொல்றதை நான் கேட்டுதான் ஆகணும்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் ஒரு இடத்த கை காட்டுறான். நம்ம ஹீரோ கை காட்டின இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் மூனோட ஒரு பேலஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்றான் அங்க இருக்க அந்த கோபட் லார்டை நம்ம இப்ப டிஃபீட் பண்ண போறோம்னு சொல்றான். கட் பண்ணி இப்போ அந்த பேலஸோட வாசலை தான் காட்டுறாங்க. அந்த வாசலை பார்த்தீங்கன்னா 2 கோபல்ஸ் கார்ட் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோ வரதை பார்த்து அதுங்க 2 டென்ஷன் ஆகுதுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட சோல் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறான். ஸ்பிரிட்ஸ் எல்லாம் போய் அங்க இருந்து அந்த 2 கோபல்ஸையும் சாவடிக்குதுங்க. பார்த்தா பேலஸ் மேல எக்கச்சக்க கோபல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்குதுங்க. மேல இருந்த கோபல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண இப்ப குதிச்சு வருதுங்க. நம்ம ஹீரோவும் இதுங்கெல்லாம் எனக்கு மேட்சே கிடையாதுன்னு சொல்றான். ஆனா நான் இந்த லைஃப்ல இன்னும் பின்னாடி நின்று வேடிக்கை பார்க்க போறது இல்லைன்னு நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்பீரை கையில எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் கோபட் லார்ட் வரண்டா அப்படின்னு ஹீரோவும் இப்ப ரெடி ஆகுறான். அப்ப பேலஸ்குள்ள தான் காட்டுறாங்க. அந்த கூணு விழுந்த கோபல்ட் லார்டு இந்த இடத்துல தான் இருக்கு. யாரோ வெளியால் வந்திருக்காங்க. அந்த கெலட்டு கோபல்ட்டும் சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணுங்க படையல அப்படின்னு சொல்லுது. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஸ்பிரிட்ஸை தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற கோபல்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் சாவடிக்குதுங்க. இதையெல்லாம் பார்த்தா ஒரு கோபல்ட் பயத்துல இருக்கிறப்ப நம்ம ஹீரோவும் அது பின்னாடி வந்து தலையை பிடிச்சி ஒரே திருப்பு. சடனா மேல சீலிங் ஓப்பன் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 கோபல்ஸ் ஹீரோவை அட்டாக் பண்ண ஜம்ப் பண்ணுதுங்க. ஸ்பிரிட்லாம் வந்து அதுங்கெல்லாம் கொண்டுடுதுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஸ்வாட் எடுத்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பாத்தீங்கன்னா 2 கோபல்ட் தலையையும் வெட்டி எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் இந்த ஸ்பிரிட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு திங்க் பண்றான். அப்பதான் ஒரு ஆறாவும் சென்ஸ் பண்றான். இது அந்த லார்டோட ஆறா தான், நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் சிஸ்டமும் பீக் ஆஃப் ஆலிவில் உங்க லைட் பட்டன்ஸ் வச்சு உங்களை சேர் பண்றாங்கன்னு சொல்லுது. ஹீரோவும் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ஹீரோவும் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். கட் பண்ணா அந்த கெரட்டு கோபல்ட்டை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் நிறைய வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்த ஒரு சின்ன இன்ஃபோ மட்டும் சொல்றேன். இந்த கோபல்ட் மட்டும் பேசும். ஏன்னா இது வந்து கோபல்ஸ்க்கெல்லாம் கிங்கு. அதனால தான் இந்த கோபல்ட் மட்டும் பேசுது. ஸோ வாங்க இப்போ கதையை கண்டினியூ பண்ணலாம். அப்போ அந்த கிங் கோபல்ட் சொல்லுது எங்களோட படையில ஏத்துக்கோங்க டெத் அப்சர்விங் டீமன் கத்துது. அப்ப அங்க ஒரு கோபல்ட்டும் அடுத்த படையல் வந்துருச்சுன்னு சொல்லுது. லார்டும் இதுதான் அடுத்த படையலா? அப்ப அந்த கோபல்ட்ஸ் எல்லாம் ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு வருதுங்க. இந்த பொண்ணை தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல காட்டியிருப்பாங்க. நான் கூட டெமி ஹியூமன் சொல்லியிருப்பேன். ஆனா இதுங்க வந்து டோகபின்ற ஒரு கிரியேச்சர்ஸ். இது வந்து கொரியன் மித்ராஜில ஒரு லெஜெண்டரி கிரியேச்சர்னு சொல்றாங்க. இந்த டோகபி கிரியேச்சர்ங்கிறது. அப்ப அந்த கோபல்ட் லார்டும் நீ ஹியூமனை கம்பேர் பண்றப்போ நீ ரொம்பவும் நல்ல ஒரு படையலா இருப்பேன்னு அதுவும் சொல்லுது. சடனா பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் வருது. வேற யாரு நம்ம தலைவன் உள்ள வந்துட்டான். அந்த லார்டும் யார் இந்த ரிச்சுவலுக்குள்ள வர்றது அப்படின்னு டென்ஷன் ஆகுது. என்ன பண்றீங்க இங்க? ஹியூமன் சாக்ரிஃபைசிங்கா இல்ல சமனிங்கான்னு நம்ம ஹீரோவும் கேட்கறான். என்னவா இருந்தாலும் அது இப்ப நடக்காதுன்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சொல்றான். இதோட பாத்தீங்கன்னா இந்த 6th சாப்டரும் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த கோபல்ட் லார்டும் நீ எதுக்கு இப்போ உள்ள வர நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறான். நம்ம ஹீரோவும் நீ தான் கோபல்ட் லார்டா, ரொம்பவும் அசிங்கமா இருக்க அப்படின்னு சொல்ல, அந்த கோபல்ட் லார்டும் நான் கலும் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடு மனிதனே அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ரெஸ்பெக்டா அது உனக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ முறைச்சு பார்க்கறான்.
அதுவும் இல்லாம நீ பார்த்தன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஒரு மான்ஸ்டர் தான். உனக்கு இவ்ளோ அரகன்ட்டா? அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, அந்த டோகமி பொண்ணு இருக்கு இல்லையா? அதுவும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த கோபல்ட்டும் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. இதுதான் எனக்கான சான்ஸ். நான் இப்ப எப்படியாவது தப்பிச்சாகணுன்ட்டு அந்த பொண்ணு வேகமா அங்கருந்து தப்பிச்சு ஓடுது. அந்த கோபல்ட் லீடரும், "உனக்கு எவ்வளோ தைரியம் எங்கள்ட்ட இருந்தே தப்பிச்சு போக பார்க்குறியா? ஓ டெத் அப்சர்விங் டீமன் எனக்கு ஸ்ட்ரென்த்த குடுன்ட்டு" அது பவர கெயின் பண்ணுது. நம்ம ஹீரோவும் டெத் அப்சர்விங் டீமனான்னு ஷாக் ஆகுறான். அப்பதான் அந்த கோபல்ட் லார்டும் கிராஸ் பியர்ன்னு ஒரு பவர லான்ச் பண்ணுது. அந்த அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்க அந்த டோகபி பொண்ணு மேலயே படுற மாரி போயிருது. அந்த டோகபி பொண்ணு கிட்டவும் வந்துருது. அதுவும் அவ்வளோதான் நம்ம கதை முடிய போகுதா? என்னை யாரும் காப்பாத்த இருக்க மாட்டாங்களான்ட்டு அதுவும் பார்க்குறப்ப, நம்ம ஹீரோ சும்மா மின்னல் வேகத்துல ஓடி வரான். ஓடி வந்து அந்த அட்டாக்க ஒரே உத அடிக்கிறான். அது அட்டாக்கும் அப்படியே காணாம போயிருது. நம்ம ஹீரோ பண்ண பார்த்த அந்த கோபல் லார்டும், "இதுக்கு வாய்ப்பே இல்ல. என் அட்டாக்க அவன் உதைச்சு தடுத்தானா?" அப்படின்ட்டு அதுவும் பார்க்குது. அப்ப அந்த பொண்ணும், "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு" சொல்ல, நம்ம ஹீரோவும், "நீ உயிரோட இருக்கணும்னா இங்கேருந்து ஓடி போயிரு" அப்படின்னு சொல்லுது. அப்புறம் தான் ஹீரோவும் நோட்டீஸ் பண்றான். இந்த பொண்ணுக்கு கொம்பு இருக்கு. அப்ப இதுவும் டோகபி கிரியேச்சரா? அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்க்குறான். அப்பதான் டோகபி கிரியேச்சர பத்தி சொல்றாங்க. இந்த டோகபீஸ் எல்லாம் 100த் ஃப்ளோர்ல தான் இருக்குங்க. அதுவும் இல்லாம இதுங்க டவர்லயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பீஷீஸ் தான் இந்த டோகபீஸ். அப்படி இருந்து இந்த கோபல்ட்ல எப்படி இந்த பொண்ணு மட்டும் தனியா மாட்டியிருப்பா? அப்ப 100த் ஃப்ளோர்ல ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். இவள எப்படியாவது சேவ் பண்ணி 100த் ஃப்ளோர்ல என்ன நடந்ததுன்னு இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த கோபல்ட் லார்டும், "உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? நான் படைக்க வச்சிருந்த படையிலேயே காப்பாத்த பார்க்குறியா? அவள ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிருன்ட்டு" அந்த கோபல்ட் லார்டும் கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும், "நீ இப்போ உயிரோட இருக்கணும்னா எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்க" அப்படின்னு சொல்றான். அந்த டோகபி பொண்ணும் சரின்ட்டு அதுவும் ஓடுது. அப்ப சடனா அந்த கோபல்ட் லார்டும் பக்கத்துல அந்த 2 கோபல்ட் லார்ட வச்சு ஏதோ பாம் மாரி தயாரிக்குது. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் பாம்னு சொல்றது. அந்த அட்டாக்கும் நம்ம ஹீரோவ பார்த்து லான்ச் பண்ண, நம்ம ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டா தப்பிக்கிறான். நம்ம ஹீரோவும், "உன் அட்டாக் ரொம்ப ஸ்லோவா இருக்கு" அப்படின்ட்டு அந்த கோபல்ட் லார்டு கிட்ட வந்துடுறான். போய் ஒழுங்கா மானாவ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கன்ட்டு அந்த கோபல்ட் லார்டு மூஞ்சிலே ஒண்ணு பளிச்சுன்னு வைக்கிறான். வச்ச அடியில அந்த கோபல்ட், "இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி என்னைய அடிச்ச?" அப்படின்ட்டு அதுவும் ஷாக் ஆகுது. அந்த கோபல்ட் லார்டும், "எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறுறவனுக்கு இவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும், "அதெல்லாம் உனக்கு எதுக்கு?" அப்படின்ட்டு இன்னொரு குத்து விட வேகமா பறந்து வரான். அப்ப அந்த கோபல்ட் லார்டும், "இப்ப எனக்கு வேற வழி இல்ல. ஓ டெத் அப்சர்விங் டீமன் எனக்கு உங்களோட பவர குடுங்கன்னு" கத்துது. பார்த்தா பின்னாடி இருந்து பிளட் எல்லாம் மேல அப்படியே எந்திரிச்சு எரிமலை குழம்பாட்ட வெடிக்குது. அந்த பிளட் எல்லாம் நம்ம ஹீரோவோட கைய வேற லாக் பண்ணிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் உருவம் அந்த பிளட்டாலேயே உருவாகி வருது. இது பார்த்தீங்கன்னா பிளட் கோலம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும், இந்த அருகட்டை எப்படி இந்த பிளட் கோலம் உருவாக்குனா அப்படின்ட்டு அவனும் நினைச்சுக்கிட்டு இருக்கப்பே, அந்த பிளட் கோலமும் நம்ம ஹீரோவ போட்டு கிரஷ் பண்ணுது. அப்படியே தரையோட தரையா வச்சு ஒரே நசுக்கு நசுக்குது. அத பார்த்து அந்த கோபல்ட் லார்டும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், "உன்னோட சம்மனிங் இப்படின்னு காமிச்சிட்டல்ல, இப்ப என்னோட சம்மனிங்க பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவேக்ன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவோட மானாலாம் ரிலீஸ் ஆகி அவனோட ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வெளிய வர ஆரம்பிக்குதுங்க. வெளிய வந்து அதுங்களும் கத்திக்கிட்டு இருக்குதுங்க. அந்த பிளட் கோலமையும் அதுங்கலாம் ஒண்ணு சேர்ந்து அட்டாக் பண்ண போகுதுங்க. ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அந்த கோலம் உடம்புக்குள்ள போய் அதுங்க உள்ள போயிட்டு ஒரு பாம் மாரி பிளாஸ்ட் ஆகுதுங்க. பார்த்தோன்னா பிளட் கோலம் அப்படியே அதே இடத்துலயே அழிஞ்சு போயிருது. அத பார்த்த அந்த கோபல்ட் லார்டும், "என்ன இது இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கண்ணிமைக்கிற நேரத்துல அதுங்கள எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிருச்சா?" அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் டெரரா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். "இந்த பிளட் கோலம நீ எப்படி சமன் பண்ணன்னு?" கேட்டுக்கிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோவும், "அந்த பிளட் அப்சர்விங் டீமன் புண் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானான்னு" நம்ம ஹீரோவும் கேட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப சிஸ்டம்லயும் பியூன்ங்கிற டீமன் நீங்க சொல்றதெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு மெசேஜ் வருது. அப்ப நம்ம ஹீரோவும், அப்ப அந்த பியூன்ங்கிற டீமன் வந்து நான் என்ன கிளாஸ்ல இருக்கிறேன், என்னோட பவர் லெவல்ல எவ்வளோன்னு டெஸ்ட் பண்றானா என்னைய அப்படின்னு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த லார்டு கிட்ட, "உன்னோட மானாலாம் இப்ப தீந்துருச்சா? அந்த பியூன் டீமன் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணான்" அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த கோபல்ட் லார்ட அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். அந்த லார்டும், "என்ன உயிரோட விட்டுரு" அப்படின்னு கத்துது. ஆனா நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பிரிட்டை எல்லாம் வச்சு அந்த கோபல்ட் லார்ட அப்படியே லாக் பண்றான். லாக் பண்ணி அப்படியே மேல அந்தரத்துல தூக்கி நிப்பாட்டுறான். நம்ம ஹீரோவும், "பியூன் கேட்டுக்க, இந்த நீ டெஸ்ட் பண்ணல உன்னோட பொம்மையோட கதையை நான் இப்பயே முடிக்கிறேன் பாரு." அப்ப நம்ம ஹீரோவும், "இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சும் என்கிட்டயே நீ விளையாண்டுருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இதுக்கு நீ பெரிய காம்பன்சேஷனா எனக்கு ஏதாவது தரணும்" அப்படின்ட்டு நம்ம பியூன் டீமனை பார்த்து முறைக்கிறான். அப்ப சிஸ்டமும் பாப்பாவுது, "நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து டெத் அப்சர்விங் டீமன் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோவும் கைய டக்குன்னு மூடுறான். பார்த்தோன்னா அந்த கோபல்ட் லார்டு அப்படியே பிளட் எல்லாம் தெறிக்குது. பார்த்தா அந்த கோபல்ட் லார்டு அந்த இடத்துல ரத்தத்துல தொங்கிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் பேடாஸா ஒரு லுக் குடுக்குறான். இதோட இந்த 7த் சாப்டரும் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த கோபல்ட் லார்டு கிட்ட, "ஏய் இருக்கியா? செத்து போயிட்டியா?" அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கோபல்ட் லார்டு உடம்புல இருந்து ஸ்பிரிட்டும் வெளிய வருது. வெளிய வந்த வேகத்துல தப்பிச்சு ஓட பாக்குது. நம்ம ஹீரோவும், "எங்க ஓட போற?" அப்படின்ட்டு அத புடிச்சு சோல் ஹார்பா மாத்தி அத அப்படியே கையில வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும், "நீ எனக்கு ஒரு நல்ல சாப்பாடா இருப்பன்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு அத அப்படியே சாப்பிடுறான். பார்த்தா நம்மளோட ஹீரோ பவர் எல்லாம் இப்ப பூஸ்ட் ஆகுது. அவனோட ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா அப்படின்ட்டு எல்லாமே இப்ப பூஸ்ட் ஆகுற மாரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் யாரோ பின்னாடி வரத நோட்டீஸ் பண்றான். பார்த்தா அந்த டோகமி கிளான் பொண்ணு தான் வந்துட்டு இருக்கு. அதுவும், "என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேரு ஹாயூன்னு" இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குது. அப்ப நம்ம ஹீரோவும், "பரவால்ல இருக்கட்டும். நீ இல்லனாலும் அந்த கோபல்ட் லார்ட நான் கொண்டு தான் இருந்திருப்பேன்." அப்ப அந்த பொண்ணும், "இருந்தாலும் என் லைஃப நீங்க காப்பாத்திருக்கீங்க. ரொம்பவும் நன்றி" அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கு.
நம்ம ஹீரோவும் என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? நான் உன் ஹானுக்காக உன்னை கொன்னுட்டா நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு கேட்குறான். அப்ப அந்த பொண்ணும் என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டு அதுவும் மிரட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் டோக்கா பி கிரியேச்சர்ட்டருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணு. நீங்களாம் எப்பயுமே 100th ஃப்ளோர்ல தானே இருப்பீங்க. இப்ப எதுக்கு இந்த பிளேஸ்ல நீ இருக்க? அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கேட்க அந்த பொண்ணும் என் கிளானை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோவும் டோக்கோபி கிரியேச்சர்ஸ் அட்டாக் பண்ணிட்டாங்களா? யார் அட்டாக் பண்ணியிருப்பா? அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். இந்த டோக்கோபி கிளானும் பவர்ஃபுல்லான ஒரு கிளான் தான். இவங்கள யார் அட்டாக் பண்ணியிருப்பா? ஒருவேளை அந்த 4 பெரிய கிளான்ஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்குமோ? இப்போ ஒரு 4 பெரிய கிளான்ஸை சொல்றாங்க. அந்த கிளான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிளான் பார்த்தீங்கன்னா கொலசஸ் ஆஃப் ஜெயண்ட்னு ஒரு கிளானை காட்டுறாங்க. அடுத்தது எசன்ஸ் ஆஃப் மேஜிக் டிராகன்ஸ்னு ஒரு கிளானு. அடுத்தது மாஸ்டர் ஆஃப் டிமானிக் டீமன்ஸ்னு ஒரு கிளானு. கடைசியா ஏஞ்சல் கிளான் ஒரு கிளான். இதுங்க 4 கிளான் தான் டவர்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கிளானு. இந்த நம்ம ஹீரோவும் இந்த 4 கிளான்ல யாராவது அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் அட்டாக் பண்ணானா ஒருவேளை அந்த 9 ஸ்டார் கில்ட்லேருந்து யாராவது அட்டாக் பண்ணியிருப்பாங்களோ? அந்த 9 ஸ்டார்ஸை அப்படின்னு நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகுறான். அப்போ அந்த பொண்ணும் இவருக்கு என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்க்குது. நம்ம ஹீரோவும் ஒன்றும் இல்லை, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் இப்போ கிளம்புறான். அப்போ அந்த பொண்ணும் ஒரு நிமிஷம் நானும் உங்களோடய வரேன், நானும் உங்கள் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் என் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறியா? என் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறதே எனக்கு ஒரு நல்ல ஐடியாவாக எனக்கு தோணல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணும் நான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், அப்புறம் என்னை நானே ப்ரொடெக்ட் பண்ணவும் கற்றுப்பேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 வாட்டி இந்த கோபட்லேருந்து காப்பாற்றிருக்கீங்க, ஸோ நான் உங்களோடய வரேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல சரி வந்து தொலை அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சலிச்சிக்கிறான். ஹீரோவும் நான் முதல்ல என்னோட கிளாத்தை மாற்றணும், ஒரு பிளட்டால் ரொம்பவும் அழுக்காயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பே அந்த கோபட் லாடோட ட்ரெஸ் இப்போ ஐட்டம் பாக்ஸாக வெளியே வருது. நம்ம ஹீரோவும் அந்த ஐட்டமை வியர் பண்ணிட்டு இப்போ அந்த பேலஸை விட்டு வெளியே வரான். வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமனிங் சர்க்கிள் ஒன்று கிரியேட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்கன் தான் பாஸ், நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ நல்ல வேலை பார்த்துருக்க வேல்கன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வேல்கனை பாராட்டுறான். அப்போ நம்ம வேல்கனும் பின்னாடி நிற்கிற பொண்ணு யார் பாஸ்ன்னு கேட்க இது வந்து பார்க்க டோக்கபி கிளான் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாம் இந்த கோபல்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சிருந்தாங்க, நான் காப்பாற்றி கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். வேல்கனும் பார்த்தீங்கன்னா பாஸ் இந்த பிளேட நீங்கள் குளோட்டனி பவர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் எபிலிட்டிலாம் சீக்கிரம் பூஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கப்பே இல்லை நான் இந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணி எனக்கு கீழே வச்சுக்க போறேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பே சிஸ்டமும் ஒன்று பாப்பப் ஆகுது. சிஸ்டமும் என்ன சொல்லுதுன்னா இப்போ மான்ஸ்டர் வேவ் கொஸ்ட் வந்திருக்கு, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நம்ம ஹீரோவும் அடிச்சது பாடுற ஜாக் பாட்டு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வேல்கனும் ஹாயும் இதை நீ அக்செப்ட் பண்ணாத அப்படின்ட்டு சொல்றப்ப நம்ம ஹீரோவும் இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த வாட்டி நான் இந்த கோபல் ஸ்லேயர்னு டைட்டில் எடுக்கணும், ஸோ நான் அக்செப்ட் பண்ண போறேன்ட்டு நம்ம ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்றான். அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிஸ்டமும் பீக் ஆஃப் ஆல் ஈவில் வந்து உங்களை சேர் பண்றாங்க. அப்புறம் பிளட் அப்சர்விங் டீமன் வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவார்டு தரதாகவும் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் என்ன நீ எனக்கு ரிவார்டு தர போறியா? சரி ஓகே, இப்போ நீ அந்த ரிவார்டை எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் இந்த மான்ஸ்டர் வேவ் எப்படி நினைச்சாலே ஆர்வமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பட்டனையும் கிளிக் பண்றான். அப்போ வார்னிங் மெசேஜும் வருது, மான்ஸ்டர் வேவ் அப்பியர் ஆக போகுது, இப்போ சேஃப் ஜோன்லாம் இப்போ டிஸப்பியர் ஆக போகுது அப்படின்ட்டு மெசேஜ் ஒன்று வருது. இப்போ மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லாத்துக்குமே போகுது. எந்த முட்டா பயடா இதை அக்செப்ட் பண்ணது அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் எல்லாம் ஓடி போயிருங்க, இங்கே இருந்தால் உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு நம்ம ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கோபோல்ட் மாஸ்டர்லாம் இப்போ சமனாகி அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போ அங்கே இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னடா இத்தனை வருது, எல்லாம் ஓடுங்கடா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோவும் இந்த இடத்த டெலிபோர்ட் ஆகிறான். வந்து எல்லாம் என்கிட்ட வாங்கடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயு வேல்கன் எல்லாருமே இங்கே சமனாக வராங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த 8th சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் டெலிபோர்ட் ஆயிருப்பாங்க, அதுதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாம் எங்கிட்ட வாங்கடான்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த இடத்த வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் இப்போ சமன் பண்ணுறான். சமன் பண்ணோடனே அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த கோபல்ட்ல அட்டாக் பண்ண போகுதுங்க. அப்போ அந்த ஃப்ளோரில் இருந்த ஒருத்தரும் எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு நெக்ரோமேன்சர் வந்திருப்பான்ட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த கோபல்ட்ஸ் முன்னாடி அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹாயுவும் நானும் இந்த கோபல்ட்டெல்லாம் அட்டாக் பண்ணி நானும் ஸ்லேயருங்கிற டைட்டில் எடுக்க போறேன்னு சொல்கிறப்ப உன்னால முடிஞ்சா எடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நீங்கள் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்ட்டு. அப்போ அவள் பார்த்தீங்கன்னா அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோவும் என்னது இது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா ஹாயும் இப்போ அதுலேருந்து ஒரு ஸ்வாடை தான் வெளியே எடுக்கிறா. அந்த ஸ்வாடை அப்படியே பொறுமையாக வெளியே எடுத்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கோபல்ட் எல்லா கோபல்ட்டு மேலே ஏறி வந்து நம்ம ஹாயு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹாயுவும் அதை கரெக்டாக சென்ஸ் பண்ணி ஒரே ஸ்ட்ரைக் தான் அடிப்பா. அந்த கோபல்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பொழந்து அப்படியே கீழே விழுவோம். அப்போ நம்ம ஹீரோவும் ஆயு வச்சிருந்த வெப்பனை பார்த்துட்டு இது நார்மல் ஸ்வாடா கண்டிப்பாக இருக்காது, அதுவும் இந்த யங் டோப்பவே ரொம்ப நல்லாவும் இதை ஹேண்டில் பண்ணுறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவளை பார்த்து திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ சடனாக யாரோ ஹீரோவை கூப்பிடுறாங்க ஏன்னு. நம்ம ஹீரோவும் யாரான்னு திரும்பி பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹே எங்களோட வந்து கில்டு எங்களை சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ யாரா நீ அப்படின்னு கேட்குறப்ப அவனும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். என்னோட பேரு கிம், நான் வந்து ஒயிட் ஸ்வாலோ கில்டில் இருக்கேன்றான். நம்ம ஹீரோ ஒயிட் ஸ்வாலோ கில்டா, இதை பற்றி நான் கேட்டதே இல்லையாடா அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு தெரியாதா, பேலன் சிப்ளிங்ஸோட ஒன் ஆஃப் த கில்டு தான் இந்த ஒயிட் ஸ்னோ கில்டு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் என்னது அவங்களா பேலன் சிப்ளிங்ஸான்னு நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகிறான். அப்போ அவனும் உங்ககிட்ட நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, ஸோ நீ எங்கள் கில்டில் வந்து சேர்ந்தனா நீ ஈஸியாக 10th ஃப்ளோர்லாம் அசால்ட்டாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அவனும் பேசிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு சென்ஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் என்னால் முடியாது அப்படின்ட்டு அவனோட ஸ்பிரிட்டை வச்சு அவனை ஃபுல்லாக லாக் பண்ணுறான்.
நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த வேவ் முடியட்டும், உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து வில்லத்தனமா சொல்றான். அப்ப அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் ஒழுங்கா அவரை விட்டுருன்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோவும் ஒழுங்கா போறீங்களா இல்ல உங்களையும் நம்ம சாவடிச்சு போட்டா அப்படின்ட்டு அவங்கள பார்த்து மிரட்டுறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஸ்பிட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அதுங்களும் அங்க வர கோபல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி நொறுக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்கள்ட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிட்டு அவனுங்களை இங்கேருந்து விரட்டி விட்டுறான். அப்போ நம்ம ஹீரோவும் இனிமேட்டு எங்கள் எண்டில் பட்டனா அவனை அப்படியே அதே இடத்துல கொண்டு போட்டுருவோம் பார்த்துக்கன்னு மிரட்டுறான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பாஸ் என்னாச்சுன்னு ஒடியாராங்க. ஒடியாந்து உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையேன்னு கேட்குறப்ப அவனும் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனும் என்னன்னு சொல்கிறீங்க, இங்கேருந்து உடனே போகலான்டா, இவன் விட்டா நீ கொண்டுருவான் அப்படின்ட்டு அவனும் கத்துறான். கட் பண்ணி இப்போ பேட்டில் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோபல்ட் எல்லாம் மேலே பார்த்து ஏதோ கை காமிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வேல்கனும் தான் பறந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்புறம் வேல்கனும் 2 பேரும் பவரை கெயின் பண்ணி அந்த கோபல் கூட்டத்துக்குள்ள ஒரு அடி அட்டாக் பண்றாங்க. அடிச்சு அடியில் அங்க இருந்த கோபல்ட் எல்லாம் தெரிச்சு போய் விழுவுதுங்க. இப்போ வேல்கனும் இங்க நிறைய கோபல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, இப்போ நான் பண்றது மட்டும் பாரு அப்படின்ட்டு அவன் அரைஸ்ன்னு சொல்றான். பார்த்தோன்னா நம்மளோட நெக்ரோமன்சர் பவர் யூஸ் பண்ணிருப்போம் போல ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் இப்போ அப்பியர் ஆகுதுங்க. அப்பியர் ஆகி அங்க இருக்கிற அந்த கோபல்ட் எல்லாம் இப்போ எல்லாம் அட்டாக் பண்ணி கடிக்குதுங்க. எல்லாம் நம்ம ஹீரோவும் ஸ்கெலிட்டன்ஸா நல்ல வேலை பார்த்துட்டு இருக்குதுங்க. அப்புறம் நாம இப்போ விளையாடலாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சும்மா மின்னல் வேகத்துல அந்த கோபல்ட் கூட்டத்தை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற கோபல்ட் கூட்டத்தை எல்லாம் சர்ற மாதிரியே வெட்டுறான். கட் பண்ணி ஒரு கோபல்ட் 2 பொழக்கிறத காமிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹாயு தான் அதை அழகாக வெட்டியிருப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாயு சுற்றி எக்கச்சக்க கோபல்ட் எல்லாம் சுற்றி வளைச்சிருச்சுங்க. நம்ம ஹாயும் ஐயோ நிறைய வந்துருச்சுங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்பே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோபல்ட்டு அட்டாக் பண்ண வேகமாக வந்துடுது. நம்ம ஹாயும் பார்த்தீங்கன்னா முதுகுலேயே ஒரு கோடு போட்டுடுது. ஹாயும் கத்துறா. இதோட பார்த்தீங்கன்னா இந்த 9th சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் ஹாயும் அந்த கோபல்ஸ் எல்லாம் சுற்றி வளைச்சிருந்துருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோபல்ட்லேருந்து ஒன்று பின்னாடி வந்து ஹாயும் அட்டாக் பண்ணியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹாயும் திங்க் பண்ணுறா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயுக்கும் ஏதோ பண்ணுது. அவளும் பார்த்தீங்கன்னா அவள் கண்ணு முன்னாடி அவளோட வில்லேஜும் எரியிற மாதிரி கட்டுறாங்க. அப்போ ஆயும் ஃபயர் ஆகி எல்லாத்தையும் மறுபடி வெட்டி வீசுறா. பார்த்தீங்கன்னா அவளாலே முடியல, கீழே முட்டி போட்டுடுறா. நம்ம ஹாயும் இதான் என்னோட லிமிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கோபல்ட் எல்லாம் பறக்குது. யாரா அது அப்படின்ட்டு நம்ம ஹாயும் திரும்பி பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோவும் எல்லா கோபல்ட்டையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹாயும் நம்ம ஹீரோவை தான் எப்படியாவது ஃபாலோ பண்ணி என்னோட வில்லேஜ் அட்டாக் பண்ணவங்களுக்கு என்னோட ரிவெஞ்சை தரணும்னு பேசிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கோபல்ட் அட்டாக் பண்ணுது. சடனாக பார்த்தீங்கன்னா அந்த கோபல்ட்டை யாரும் அட்டாக் பண்ணுறாங்க. யாரு நம்ம வேல்கன் தான் வந்து எப்படி இருக்க டோகபி சைல்டு அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹாயும் நல்லா இருக்கேன், இதான் என்னோட லிமிட்டு போல அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹாயும் நீங்கள் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப நம்ம வேல்கனும் சார்ஜினியாக தான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னான். அப்போ நம்ம ஹாயும் நான் 100th ஃப்ளோர்லேருந்து ஒடியாந்தப்ப யாருமே எனக்கு உதவி பண்ணல, சார்ஜினியாக மட்டும்தான் என்னை காப்பாற்றி இந்த நிலைமைக்கு என்னை விட்டுருக்காரு. ஸோ நான் அவருக்கு பாரமாக இல்லாமல் நான் ஹெல்ப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம வேல்கன்ட்டு அவளும் பேசிக்கிட்டு இருக்கா. வேல்கனும் ஹீரோ கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு நம்ம ஹாயு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹாயுக்கும் ஹீரோ மேலே மரியாதை ஒன்று ஏற்படுது. நம்ம ஹாயும் பார்த்தீங்கன்னா சார்ஜினியா நீ தான் இந்த டவர்லேயே எனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ண, ஸோ ஒன்று இதில் தனியாக விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹாயும் அவளோட போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஒரு மாஸ்க் ஒன்று எடுக்கிறா. மாஸ்க்கை வியர் பண்ணிவிட்டு நம்ம ஹாயும் சும்மா வில்லத்தனமாக அவ்வளோ இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹாயும் ஆரம்பிக்கலாமான்னு கத்துறா. நம்ம வேல்கனும் ஹாயுவா இது அப்படின்ட்டு ஷாக்கில் பார்க்குறான். நம்ம ஹீரோவும் ஹாயுவோட பவரை சென்ஸ் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா காப்ளிங்ஸில் எதையோ பார்த்து பயப்படுதுங்க. நம்ம ஹாயு தான் என்ன பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்து நம்ம ஹாயும் தூரத்தில் ஷேடோ மாதிரி நிற்கிற மாதிரி பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்ளினுக்கு பின்னாடி வந்து நம்ம ஹாயும் ஒரே வெட்டு தான். அங்கே இருந்த மொத்த காப்ளினையும் சும்மா சர்ற மாதிரியே வெட்டி வீசுறா. இந்த ஃபைட் பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஹாயு சும்மா பந்தாடுவா எல்லாத்தையுமே. அப்படியே நம்ம ஹாயு மேலே அந்த கோபல்ஸோட ரத்தம் எல்லாம் அப்படியே மலை மாதிரி ஊற்றும். நம்ம ஹாயு அங்கே இருக்க கோபல்ட்டை பார்த்து ஏன் நீங்களாம் வரமாட்டீங்களா, நீங்கள் வரலன்னா என்ன நான் வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹாயு அங்கே இருந்த 2 கோபல்ட்டையும் வெட்டி வீசுறா. நம்ம ஹீரோவும் ஆயு அந்த மாஸ்க்கை மாட்டினதுக்கப்புறம் ரொம்பவும் பவர்ஃபுல் ஆகிட்டா. இவள்கிட்ட நிறைய சீக்ரெட்டும் இருக்கும் போலவே அப்படின்னு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, இந்த ஒரு நிமிஷத்தில் இந்த வேவ் கிளியர் ஆக போகுதுன்னு. அப்போ வேல்கனும் ஹீரோ ஹாயு எல்லாம் அங்கே இருக்கிற கோபல்ஸ் எல்லாம் வெட்டி வீசுறாங்க. அப்புறம் தான் போர்ட்டலேருந்து கடைசியாக ஒரே ஒன்று வருது. அதை தான் நம்ம ஹீரோ இதுதான் கடைசி ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவனோட கையில் வச்சிருந்த ஸ்வாட் எடுத்து அங்கேருந்து வீசுறான். பார்த்தா நேராக அந்த ஸ்வாட் வந்து அந்த கோபல்ட்டோட வயிற்றுலேயே சொருவுது. வயிற்றுல சொருவி அதே இடத்துல அந்த கோபல்ட்டை இறந்து போகுது. பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆகுது. அப்புறம் சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, வேவ் கிளியர் ஆயிடுச்சு, கங்க்ராஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லியாக அந்த வேவை தடுத்துட்டீங்கன்னு. நம்ம வேல்கனும் இது எப்படியோ கடைசியாக நம்ம முடிச்சிட்டோன்னு அவனும் சந்தோஷப்படுறான். அப்போ நம்ம ஹாயு காட்டுறாங்க, இது எப்படியோ கடைசியாக முடிஞ்சிருச்சு, இட்ஸ் ஓவர் அப்படின்ட்டு அவளும் மயக்கம் போடுற மாதிரி கீழே விழுறான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா யாரோ ஹாயுவை பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் ஹாயுவை பிடிச்சிருப்பான். ஹீரோவும் ஹாயு நீ நல்லா சண்டை போட்டேன்னு சொல்கிறான். ஹாயும் வெக்கத்தில் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹாயும் ஹீரோக்கு முன்னாடியும் சிஸ்டம் பாப்பப் ஆகுது, உங்களுக்கு வந்து இப்போ ரிவார்டு தர போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த சிஸ்டமும் இந்த வேவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 பேர்த்த செலக்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு தான் இந்த ரிவார்ட்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தோன்னா ஹீரோ அது யாருன்னு நானும் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த 10th சாப்டர் முடியுது கை. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா வேவ் ஓவர்னு சிஸ்டம் வந்து மெசேஜும் வருது. அப்புறம் 2500 கோபல்ஸை நீங்கள் டிஃபீட் பண்ணியிருக்கீங்க. இதில் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கோபல் ஸ்லேயர்னு டைட்டில் வருது. அப்புறம் எல்லா ஸ்டேட்டில் 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு மெசேஜும் வருது.
அப்புறம் ஹீரோவுக்கு அக்கம்ப்ளிஷ்டு பாயிண்ட்ஸ்னு 500 தராங்க. நம்ம ஹீரோவும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸை வச்சு என்னோட ஆல் மாஸ்டரும் குளுட்டோனி பவரையும் நான் இன்க்ரீஸ் பண்ணனா நான் தான் இந்த டவர்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பேன்னு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிஸ்டமும் பாப்பா போகுது, நீங்கள் தான் இந்த வேவில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட் பிளேஸு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நம்ம ஹாயு தான் செகண்ட் பிளேஸு, அதுக்கப்புறம் வேல்கன் தேர்ட் பிளேஸுன்றாங்க. வேல்கனும் ஷாக் ஆகிறான், இது நான் தேர்ட் பிளேஸா அப்படின்னு. அப்போ நம்ம வேல்கனும் இந்த ப்ரைஸ் உனக்கு தான் சேர வேண்டியது அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கொடுக்குறப்ப ஹீரோ எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஷாக் ஆகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹாயுவும் இந்தாங்க இதுவும் வச்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆயு நீயுமா தர எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான். ஆமாம் நீங்கள் நிறைய டைம் காப்பாற்றிருக்கீங்க, ஸோ அதுக்காக நீங்கள் வச்சுக்கங்கன்னு நம்ம ஹாயுவும் அதை தரா. நம்ம ஹீரோவும் ஆனால் இது எனக்கு வேணாம், ஏன்னா போன லைஃப்லேயே நிறைய பேர் என்னை பெட்ரே பண்ணியிருக்காங்க, ஸோ உன்னை என்னால் நம்ப முடியாது ஹாயுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹாயுவும் ஷாக்காக வரா. நம்ம ஹாயுவும் ஆனால் ஏன் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் உங்க நம்ப வைக்க நான் என்ன பண்ணணும்னு கேட்குறப்ப நம்ம ஹாயுவும் நல்லா திங்க் பண்ணுறான். திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் போர்ட்டலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறா. அதை பார்த்த நம்ம வேல்கனும் ஷாக் ஆகிறான், இது அது இல்லை அப்படின்னு. பார்த்தா நம்ம ஹாயு அவளோட மாஸ்க்கை தான் வெளியே எடுத்திருப்பா. நம்ம வேல்கனும் ஷாக் ஆகுவான், இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இவளால் மாஸ்க் எடுத்து வெளியே நிற்க முடியும், ஏன்னா இந்த மாஸ்க் இந்த டோகபி கிளான் ஸ்பீசிஸ்க்குலாம் ரொம்ப ஹானரான ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவன்ட்ட தான் இந்த பொண்ணுங்க இந்த மாஸ்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வேல்கனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் எதுக்காக இந்த ப்ரீசீஸான ஒன்று எனக்கு தர அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஹாயும் சொல்கிறா, நீங்கள் என் லைஃப்பை நிறையா வாட்டி சேவ் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை பெட்ரே பண்ண மாட்டேங்கிற ஒரு ப்ரூஃப்காக தான் நான் தரேன் அப்படின்ட்டு நம்ம ஹாயும் சொல்கிறா. நம்ம ஹீரோவும் அதுக்கு மட்டும்தானா, வேற எந்த பர்பஸும் இல்லையா உனக்கு அப்படின்னு நம்ம ஹாயு பார்த்து கேட்க நம்ம ஹாயும் ரிவெஞ்சுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது ரிவெஞ்சா அப்படின்னு ஷாக்காக வரான். நம்ம ஹாயு நான் உங்கள்கிட்ட ஒரு டீட்டெயிலாக சொல்லவே இல்லை, என்னோட வில்லேஜே தீப்பிடிச்செறிஞ்சப்ப நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன், எனக்கு தெரிஞ்சு நான் தான் லாஸ்ட்டு டோகபியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட வில்லேஜ் அந்த மாதிரி பண்ணாங்க, நான் எப்படியா ரிவெஞ்ச் எடுக்கணும், ஸோ அதனால் ப்ளீஸ் என்னை உங்கள் டீமில் சேர்த்துக்குங்க அப்படின்ட்டு நம்ம ஹாயும் ஹீரோவை பார்த்து கேட்குறா. நம்ம ஹீரோவும் இவ்வளோ என்ன மாதிரி தான் ரிவெஞ்சுக்காக வாழ்கிறா போல. நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஆயு உன்னோட கிஃப்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஆனால் நீ என்னை பெட்ரை பண்ணனா உன்னை அதே இடத்துல சாவடிச்சிருவோம் பார்த்துக்கன்னு சொல்கிறான். நம்ம ஹாயும் கிஃப்ட் அக்செப்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து ஒரோபியானின்னு கூப்பிட்றா. நம்ம ஹீரோவும் ஒரோபியானியா அப்படின்னு என்னடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிருக்கான். ஒரோபியா மீன்னா கொரியனில் பார்த்தீங்கன்னா அப்பான்னு அர்த்தம் மாட்டிருக்கு, ஒப்பான்னா அதை தேங்க்ஸை குறிக்கிட்டு. ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோவும் இப்போ அந்த 3 ஐட்டத்தையும் ஓப்பன் பண்ணுறான். அந்த 3 பாக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் ஆகி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு அப்புறம் அந்த காதில் மாட்டுற தோடு இருக்கு இல்லையா அதுதான் வருது. அந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா மானா ரிங்கு, அதுக்கப்புறம் மானா ஹியரிங்ஸு, அதுக்கப்புறம் மானா நெக்லெட்னு 3 வருது. இது பார்த்து 3மே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட மானாவை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். நம்ம வேல்கனும் இது ஒரு நல்ல ஐட்டம் தான், அப்போ நம்ம ஹீரோவும் இது எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும், ஏன்னா நெக்ரோமேன்சருக்கு மானா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சடனாக நீ என்ன ரொம்ப அமைதியாகவே இருக்க, எதுவும் பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பியூன் டீமனை தான் இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கான். நீ என்ன மறந்துட்டியா, எனக்கு ரிவார்டு தரேன்னு சொன்னல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்கிறான். அப்போ சிஸ்டம்லேருந்து அந்த டெத் அப்சர்விங் டீமனும் பேசுகிறாரு. முதல்ல நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க, அதுக்கப்புறம் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு ஸ்ட்ரீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் தான் நம்ம ஹீரோவும் இப்போ உட்காந்துருக்கான். அப்போ அந்த டெத் அப்சர்விங் டீமனும் இப்போ வேக்கப் ஆகி இதுதான் நான் உனக்கு தர வேண்டிய ரிவார்டு அப்படின்ட்டு ஒரு ரிங்கு தான் ஒன்று வருது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து சிரிக்கிறான், வாவ் இந்த ரிங்கா அப்படின்ட்டு. அப்புறம் தான் நல்லா உத்து பார்க்குறான், வெயிட் இது டிமானிக் எனர்ஜி ரிங்கு தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் இது ஒரு நல்ல கிஃப்ட்டு தான் எனக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம வேல்கனும் இப்போ ஷாக் ஆகுறான், அது உண்மையாலுமே டிமானிக் எனர்ஜி ரிங்கான்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க அப்போ தான் நம்ம இந்த டிமானிக் எனர்ஜி ரிங்கை பற்றி சொல்கிறாங்க. இந்த டெமானிக் ரிங் டீமன்ஸ்லாம் ரொம்பவும் ப்ரீசியஸான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் டிமானிக் எனர்ஜி மனுஷனுக்குள்ளே வேணும்னாலே அவங்க டீமன்ஸ்க்கு அடிமையாக இருக்கணும். ஆனால் இந்த டிமானிக் ரிங்கில் எக்கச்சக்க டிமானிக் எனர்ஜி இருக்கும், இதில் கணக்கே இல்லாமல் டிமானிக் எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இந்த டிமானிக் ரிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ் விண்டோவில் பார்த்தீங்கன்னா இப்போ டிமானிக் எனர்ஜி 10 அப்படின்ட்டு இப்போ புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கு. நம்ம ஹீரோவும் இந்த டிமானிக் எனர்ஜி நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிஸ்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா டெத் அப்சர்விங் டீமன் உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண விரும்புகிறாரு அப்படின்ட்டு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோவும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாயும் நம்ம டவர் ஏற ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிஸ்டம்லேருந்து பீக் ஆஃப் ஈவில் உங்களை இப்போ நீங்கள் பண்ணுறதை பார்த்து ரொம்ப ஜலஸாக வராரு அப்படின்ட்டு அதுவும் மெசேஜ் வருது. நம்ம ஹீரோவும் நீ எதுக்கு இப்போ பொறாமப்படுற, நீயும் ஒரு ப்ரீசியஸான கிஃப்ட் கொடுத்தனா நான் உனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதுவும் யோசிச்சுட்டு ஒரு குவெஸ்டே நம்ம ஹீரோவுக்காக இப்போ தயார் பண்ணி கொடுக்குது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிறான், நீ சீரியஸாக தான் சொல்கிறியா, எப்படி ஒரு குவெஸ்டை நீ கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு.
நம்ம வேல்கனும் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புன்னு நம்ம ஹீரோட சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே இப்போ இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் சொல்லுன்னு நம்ம ஹீரோவும் அந்த பீக் ஆஃப் ஈவில்கிட்ட கேட்குறான். அப்போ அந்த பீக் ஆஃப் ஈவிலும் நான் உங்கள்கிட்ட ஒரு டீல் போடணும் அப்படின்னு சொல்லுது. அந்த டீலை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க. பால் டீமன் உங்களுக்கு கொஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்ட் வந்து நீங்கள் 100th ஃப்ளோரை ரீச் பண்ணணும். நீங்கள் ரீச் பண்ணலன்னா பால் டீமனுக்கு கீழே நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். அப்புறம் ரிவார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி வந்து என்ன ரெசிபி கேட்டாலும் தருவோன்னு சொல்கிறாங்க. இந்த கான்ட்ராக்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா பால் டீமனுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எந்த ரெசிபி வேணாலும் கேட்கலாமா, ஆனால் இதில் பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த பால் டீமனுக்கு கீழே வேலை செய்யணுமா, சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் உங்க கொஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோவும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறா பால் டீமனோட. இதோட பார்த்தீங்கன்னா இந்த 11th சாப்டரும் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த ஃப்ளோரை கிளியர் பண்ண போகலாமான்னு கேட்குறான். நம்ம ஹீரோவும் அதுக்கு முன்னாடி அந்த கிம்மை பிடிச்சி நம்ம இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கலெக்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் வேல்கனை பார்த்து, வேல்கன் நீ தான் அவனை எப்படியாவது போய் கேப்சர் பண்ணணும், அவனுக்கு பின்னாடி என்னோட சோல் ஸ்பிரிட்டை ஒன்று அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் வேல்கனை இப்போ அனுப்பி விடுறான். நம்ம வேல்கனும் நான் மட்டும்தான் போகணுமா நீ வா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோ கடைசியாக அவனை அனுப்பி வச்சுட்டான். நம்ம ஹீரோவும் இப்போ ஹாயு கிட்ட இந்த மாஸ்க்கை பற்றி கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு நம்ம ஹாயு கிட்ட நம்ம ஹீரோவும் கேட்குறான். அப்போ தான் இந்த மாஸ்க்கை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாஸ்க்கை வியர் பண்ணுறதுனால டோகோபி கிளானோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா சாமிங்கே சூப்பர் நேச்சுரல் பவர் மாதிரியா அப்படின்ட்டு நம்ம ஹாயு பார்த்து கேட்குறான். நம்ம ஹாயும் அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு நம்ம ஹாயு சொல்கிறான். அப்புறம் நீங்கள் இந்த மாஸ்க்கை வியர் பண்ணுறதுனால ஃபோர்ஸ் சைட்டுங்கிற ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணலாம். அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூச்சரையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹாயும் சொல்கிறா. நம்ம ஹீரோவும் இந்த ஃபோர்ஸ் சைட்டுங்கிற எபிலிட்டி வச்சு நம்ம எப்படி பேட்டிலுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹாயும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன்ட்டு அந்த எபிலிட்டி பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த எபிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டில் இப்போ நடுவில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்த பேட்டில் இப்போ என்ன நடக்க போகுதுன்ட்டு நீங்கள் இப்போ ஃபியூச்சர்லேயே பார்த்து அந்த பேட்டிலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த எபிலிட்டிக்காக நிறைய பேர் ஏங்குறாங்க அப்படின்ட்டு இந்த எபிலிட்டி பற்றி சொல்கிறா. இந்த மாஸ்க்கை வச்சு நீங்கள் பேட்டில்லையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் மேனா அப்புறம் பவர்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ தெரியுதா அந்த மாஸ்க் எவ்வளோ ப்ரீசியஸ்ன்னு அப்போ நம்ம ஹாயும் சொல்லி முடிக்கிறா. நம்ம ஹீரோவும் இப்போ சடனாக நம்ம ஹாயு வந்து ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹாயும் இப்போ ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் இது ரொம்பவும் நல்லா இருக்கு, இதை வச்சு என்னால் என்னோட அந்த 9 ஸ்டார் கில்டையும் ரிவேஞ்ச் எடுக்க முடியும், இதை வச்சு நான் ஓவர் பவர்டாகவும் மாற முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவளை ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹாயும் இப்போ வெக்கத்தில் தேங்க்யூ அப்படின்ட்டு அவளும் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்ம பீக் ஆஃப் ஈவிலும் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் கத்துறாடே அறிவு கட்ட பால் இதையெல்லாமா ஃபோட்டோ எடுப்ப அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோவும் சாரி நான் ரொம்ப அவசரப்பட்டேன், இப்போ இந்த மாஸ்க் ரொம்ப ஒர்த்தான ஒன்று தான், ஸோ உன்னோட ரிவேஞ்சுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹாயிகாவிட்டு சொல்கிறான். ஹாயிகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். கட் பண்ணி நம்ம வேல்கனை தான் காமிக்கிறாங்க. வேல்கனும் அந்த கிம்முங்கிறவனை லாக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான், எங்கடா ஓட பார்க்குறேன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா வேல்கன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக பிடிச்சிட்ட போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான். வேல்கனும் கத்துறான், இன்ன வரைக்கும் எங்கடா போயிருந்தா அப்படின்னு. நம்ம ஹீரோவும் எங்கே அவன் ஓட பார்க்குறான் வேல்கன் கொஞ்சம் நவுறு அப்படின்ட்டு அவன் ஸ்வாடை எடுத்து அவன் கழுத்து பக்கத்துலேயே சொருகுறான். அப்போ நம்ம ஹீரோவும் எங்கேயாவது தப்பிச்சு போன பார்த்தா இப்போ கழுத்து பக்கத்தில் தான் ஸ்வாடு குத்திருக்கேன், அடுத்தது உன் கழுத்துலேயே குத்துவன்னு அவனை பார்த்து மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்காக ஆன்சர் பண்ணுன்னு சொல்கிறான். அவனும் கேட்டு தொலைடா அப்படின்ட்டு அவனும் பயத்தில் கத்துறான். பார்த்தீங்கன்னா என்ன கேட்டான்னு நம்மள்ட்ட காட்டல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் தலைதறிக்க ஓடுறான், ஆளை விடுங்கடா சாமின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஒயிட் ஸ்னோ கில்டு 10th-லேருந்து 20th ஃப்ளோர் வரைக்கும் சின்ன சின்ன கில்டாக பிரிஞ்சிருக்காங்க, அதுங்களெல்லாம் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக போகணும். இதை நான் பண்ணுறதுனால என்னோட ரிவேஞ்சை கொடுத்த மாதிரியும் இருக்கும், அப்புறம் அந்த பால் டீமனோட கொஸ்ட்டை நான் கிளியர் பண்ண மாதிரியும் இருக்கும்ட்டு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இப்போ நம்ம 10th ஃப்ளோர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணி இப்போ 2nd ஃப்ளோரோட சேஃப்டி ஜோனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம டீமும் வராங்க. அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா யாரோ வராங்க பாருங்க, அவன் தானே அது அப்படின்ட்டு அவங்களும் ஷாக்காக வராங்க. நம்ம ஹீரோவை பார்த்து நீ தானே அந்த வேவை கிளியர் பண்ண அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் நீ எந்த கில்டு, உன்னோட பேர் என்னன்னு அவங்களும் கேட்க நம்ம ஹீரோவும் பேரா, நான் 100th ஃப்ளோர் ரீச் பண்ணுற வரைக்கும் என்னோட பேரை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு அந்த பால் டீமனும் சொல்லியிருக்கு, ஸோ என்னோட பேர் கோஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஹீரோவும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த 12th சாப்டர் இதை இடத்தே முடியுது. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவங்கள்ட்ட கோஸ்ட் ஃபேஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுலேருந்து தான் சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருந்தவங்களும் கோஸ்ட் ஃபேஸா என்னடா பேர் இது அப்படின்ட்டு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கவன் தான் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு இவன் வெளியே ஏதோ பெரிய க்ரைம் பண்ணிவிட்டு இந்த டவரில் ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி தான் வெளியே பெரிய பெரிய க்ரைம் பண்ணிவிட்டு இந்த டவரில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் இவனு இருப்பான்ட்டு அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் நல்ல வேலை இந்த வேவை கிளியர் பண்ணது இந்த மாஸ்க்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஃபுல் அட்டென்ஷியலும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு மேற்பட்டவங்க மேலே தான் இருக்கும். நம்ம சார்ஜினியாக்குங்கிற பேர் எந்த இடத்தையும் ரிவ்யூல் ஆகாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வேல்கன்ட்டா சரி வேல்கன் நம்ம இந்த போய் 2nd ஃப்ளோரை கிளியர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்புறாங்க. பக்கத்தில் பக்கத்தில் நில்லுங்கடா போயிட்டாங்களா அப்படின்ட்டு அவங்களும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ 2nd ஃப்ளோர் அந்த மிசைனுக்கு வந்துட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டும் பாப்பப் ஆகுது, நீங்கள் வந்து 2nd ஃப்ளோரை கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்காக ஆன்சர் பண்ணுன்னு சொல்கிறான்.
நீங்கள் 10 கோபல்ட்டை டிஃபீட் பண்ணணும், அப்புறம் கோபல்ட் வாரியர்ஸை 10 டிஃபீட் பண்ணணுன்ட்டு அங்கே கொஸ்டும் பாப்பப் ஆகுது. நம்ம ஹீரோ இந்த குஸ்ட்டை முடிக்க நான் தேவைப்பட மாட்டேன், வேல்கன் இதை நீயே முடிச்சிருவல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறான். வேல்கனோ நானா அப்படின்ட்டு அதுவும் பார்க்குது. நீயே தான், நான் கொஞ்சம் டிமானிக் எனர்ஜியை கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நீ சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தால் நான் டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணுறதை நீயும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம வேல்கனும் நான் வர வரைக்கும் டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம வேல்கனும் இப்போ கிளம்புறான். நம்ம ஹாயும் அவன் ஒழுங்காக கொஸ்ட்டை முடிச்சிருவானா அப்படின்ட்டு நம்ம ஹாயும் கேட்க, ஹீரோ உனக்கு வேணால் சந்தேகமாக இருந்தால் நீயும் அவன் கூடயே போயிட்டு வா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹாயும் ஆனால் ஹீரோ கூடவே தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் இப்போ டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிமானிக் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஃப்ளேமாட்டை வந்து வெளியே நிற்கிது. நம்ம ஹீரோவும் இதுதான் டெமானிக் எனர்ஜியா அப்படின்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயும் ஒரேபியானின்னு கூப்பிட்றா. பார்த்தீங்கன்னா அங்கே புல்லுலேருந்து கோபல்ட் ஒன்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவை. சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் அதை அட்டாக் பண்ணுற மாதிரி ஓடி வருது. நம்ம ஹீரோவும் கிடச்சிதுரா ஆடு அப்படின்ட்டு அது மேலே நம்ம ஹீரோவும் டிமானிக் பவரை யூஸ் பண்ணுறான். டிமானிக் எக்ஸ்ப்ளோசர்ன்ட்டு அந்த கோபல்ட் மேலே நம்ம ஹீரோவும் அட்டாக் லான்ச் பண்ணுறான். நம்ம ஹாயும் அது அந்த அட்டாக்கை டாச் பண்ணிருச்சான்னு ஷாக்கோட பார்க்குறான். நம்ம ஹீரோவும் இல்லை அது மேலே ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தோன்னா அந்த கோபல்ட் மேலே பார்த்தீங்கன்னா விரிசல் மாதிரி விடுது. விரிசல் விட்டு பார்த்தீங்கன்னா அதோ கல் உடையிற மாதிரி கோபல்ட்டோட உடம்பு அப்படியே செதஞ்சு விடுவுது. நம்ம ஹாயும் அம்மா இங்கே என்ன நடந்தது, நம்ம ஹீரோவும் இதுதான் டெமானிக் எனர்ஜி. பார்த்தோன்னா அந்த கோபல்ட்டோட உடம்பெல்லாம் அப்படியே கல் மாதிரி அப்படியே வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கதை நம்ம ஹீரோவும் ஹாயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோபல்ட் உடம்புல இருந்து அதோட ஸ்பிரிட் வெளியே போகிறத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்பிரிட்டையும் டெமானிக் எனர்ஜி இப்போ ஒன்று சேர்த்து கம்பைன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அதை மேனேஜ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அவனோட சமனிங் ஸ்பிரிட்டும் அப்புறம் அந்த டெமானிக் எனர்ஜியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான டெமானிக் கிரியேச்சர் உருவாகுது. ஆனால் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு அது மறைஞ்சு போகுது. நம்ம ஹீரோவை பார்த்து ஹாயும் இது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கா அப்படின்ட்டு கேட்கப்ப அது ஹீரோவும் ஆமாம் இது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, ஆனால் இது எப்படியாவது நான் ஈஸியாக பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப தான் ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. பார்த்தீங்கன்னா இதுதான் பால் டீமன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஸ்டோரி போக போக பார்த்துக்கலாம். நீ உன்னோட டெமானிக் எனர்ஜி நீ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற, அது வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீ கொஞ்சம் டெமானிக் எனர்ஜி கம்மியாக யூஸ் பண்ணு நம்ம பால் டீமன் அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோ இதுதான் விஷயமானு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வேல்கனும் வந்துடுறான். பார்த்தீங்கன்னா நிறைய கோபல்ஸையும் பிடிச்சிட்டு வந்திருக்கான். கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் மறுபடி பவர் யூஸ் பண்ணி ஒரு டீமன் கோபல்ட் வாரியரை உருவாக்கியிருப்பான். அதை நம்ம வேல்கனும் பார்த்து பர்ஃபெக்டாக உருவாக்கியிருக்கேன் என்னோட மாணவனே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பாராட்டிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அப்போ தான் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறான். நான் இந்த டிமானிக் எனர்ஜியை ஃபியூஸ் பண்ணி சமன் பண்ணுறத விட இது வேல்கன் பண்ணால் இன்னும் அது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், நம்ம வேல்கனும் ஸ்பிரிட்டை சமன் பண்ணுறதுலேயும் ஒரு சிறந்தவன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவும் வேல்கனை பார்த்து வேல்கன் நீ தான் சமனிங்லேயே சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இப்போயாவது உன் டீச்சரோட அருமை புரிஞ்சுதா அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் பெருமை பற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் வேல்கனை பார்த்து அந்த டெமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணுறான். வேல்கன் பார்த்தீங்கன்னா வழியில் கத்துறான். நம்ம ஹீரோவும் ஓவராக நடிக்காத, இந்த வழியெல்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அந்த வேல்கனும் சார்ஜினியா என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியான்னு நம்ம வேல்கனும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம வேல்கனை சுற்றி ஒரே டிமானிக் எனர்ஜியாக கவர் ஆகிருக்கு. நம்ம ஹாயும் ஒரேபியானி அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோவும் இதுக்கெல்லாம் நீ ஓவர் ரியாக்ட் பண்ணாத, இந்த ஃபஸ்ட்டு ஸ்பிரிட் மாஸ்டருக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவெல்லாம் உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா அந்த டிமானிக் எனர்ஜியால் ஓவராக கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவ்வளோதான் இது முடிய போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கப்பே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று உருவாகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்கனும் ஒரு டிமானிக் சோல்ஜராக இப்போ வெளியே வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோவும் என்னோட கிரேட் டிமானிக் சோல்ஜரை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். வேல்கன் நான் பேசுகிறத கேட்குதான் நம்ம ஹீரோவும் கேட்குறான். அப்போ நம்ம வேல்கனும் நீ தப்பு பண்ணிட்ட, சார்ஜினியா ஒரு சமணரை இவ்வளோ பவர்ஃபுல்லாக நீ மாற்றின ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்ட்டு அவனும் கத்துறான். நம்ம வேல்கனும் அவனோட ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுற மாதிரி வரான். நம்ம ஹீரோவும் என் மேலே ரொம்பவும் கோபமாக இருப்ப போலே, பரவாயில்ல எனக்கு இப்போ ஈக்குவலான ஆப்போனன்ட்டு கூட சண்டை போட போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மாஸ்க்கை மாட்டுறான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த 13th சாப்டரும் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்க் எடுத்து வேர் பண்ணிக்கிறான். நம்ம வேல்கனும் இப்போ டீமன் சோல்ஜர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நானும் உனக்கு காட்டுறேன்டா அப்படின்ட்டு அவனோட சோல்ஸ் எல்லாம் இப்போ வேல்கனும் சமன் பண்ணுறான். சமன் பண்ண சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கோட பவரை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹாயும் ஷாக் ஆகுறா இப்போ அந்த பவரை யூஸ் பண்ணுறானா அப்படின்னு. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட்ஸோட மூவ்மெண்ட்ஸ்லாம் ரொம்பவும் ஸ்லோவாக தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் இதுதான் அந்த மாஸ்கோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அசால்ட்டாக டாச் பண்ணிட்டு முன்னாடி வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஓடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்கன் கிட்டேயே நம்ம ஹீரோவும் வந்துடுறான். வந்து கையை முறுக்கி ஓங்கி ஒரே குத்து மூஞ்சிலேயே வேல்கன் அப்படியே அதே இடத்துலையே டிஃபீட் ஆயிடுறான். நம்ம ஹீரோவும் அவ்வளோதான் உன்னோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹாயும் ஓல்டு மேன் உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையே அப்படின்ட்டு நம்ம ஹாயும் கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஹாயுக்கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃபிசிக்கல் அட்டாக்லாம் அந்த சோல்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம வேல்கனும் என் மேலே அந்த ஃபிசிக்கல் அட்டாக்லாம் ஒர்க் ஆகுண்டா அப்படின்னு நம்ம வேல்கனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹாயும் ஒராபியானி நீ அந்த பவரை இப்போ யூஸ் பண்ண தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட கேட்க
நம்ம ஹீரோவும் ஆமா நான் யூஸ் பண்ணேன். பார்த்தா எல்லாரோட மூவ்மெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவும் ஸ்லோவா தெரிஞ்சது நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹாயும் அது அதோட பவர் இல்ல. அது வெறும் அதோட சைட் எஃபெக்ட் தான் அப்படின்ட்டு நம்ம ஹாயும் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா. என்ன அது சைட் எஃபெக்ட்டா? நம்ம ஹாயும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் தான் சொன்னேன்ல, எனிமீஸ் உங்கள அட்டாக் பண்ண வந்தா அவங்களோட ஸ்லோ ஆகுறது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபியூச்சர் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஆனா அந்த ஃபியூச்சர் தெரியல. ஸோ இந்த ஸ்கில்லோட இது ஒரு சைடு எஃபெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹாயும் விளக்குறா. நம்ம ஹீரோவும் நான் அப்ப அந்த லெவலுக்கு போனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லு ஹாயுன்ட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறப்ப, அது எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு நம்ம ஹாயும் சொல்லிடுறா. ஆனா நான் நார்மலாவே நான் மாஸ்க் போட்டேன்னா, எனக்கு இந்த ஃபியூச்சர் பார்க்கறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹாயும் சொல்றா. அப்ப நம்ம ஹீரோவும் ஹாயு டோகோபிக் லேண்ட்லயே ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணா இருப்பா. அதனால தான் அவனால இந்த ஃபியூச்சர பார்க்குற திறமை அவளுக்கு இருக்குமாட்ருக்கு. நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹாயுவும் இந்த ஸ்கில்ல கத்துக்க முடியலையேன்ட்டு ரொம்ப வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஹாயும் சொல்ல, நம்ம ஹீரோவும் போங்கடா நீங்களும் உங்க ஸ்கில்லுன்ட்டு நம்ம ஹீரோவும் இப்ப வெக்ஸ் ஆயிடுறான் அப்படியே. நம்ம ஹாயுவும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க சீக்கிரமா அந்த ஸ்கில்ல கத்துப்பீங்கன்னு நம்ம ஹீரோவுக்கு அவ சியர் பண்றா. நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு, நான் இப்போ ஃபைன் தான் அப்படின்னு நம்ம ஹாயு தலையில தடவி குடுத்துட்டு இருக்கான். நம்ம சமனிங் கிங்கும் ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த டவர்லயே கிரேட்டஸ்ட் ஸ்பிரிட் மாஸ்டர். ஆனா இந்த பாயிண்ட்ல என்னை நினைச்சா எனக்கே ரொம்பவும் கேவலமா இருக்கே அப்படின்னு நம்ம வேல்கனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹாயு வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு நம்ம சமாதானப்படுத்துறா. நம்ம வேல்கனும் ஹாயுவை கட்டி பிடிச்சி நீயாவது என் கூட இருக்கியே அப்படின்ட்டு நம்ம நம்ம வேல்கனும் அழுதுகிட்டு இருக்கான். சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹாயு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் உன்னோட சேவை எனக்கு தேவை வேல்கன். அதனால தான் உன்னை உயிரோட விட்டுருக்கேன். மறுபடியும் ஏதாவது பண்ண உன்னை சோலாபா மாற்றி நான் அப்படியே சாப்பிட்ருவோம் பார்த்துக்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் மிரட்டுறான். நம்ம வேல்கனும் இவன் செஞ்சாலும் செஞ்சிருவோம் அப்படின்ட்டு பயத்தில் சரின்ட்டு சொல்கிறான். கட் பண்ணால் quest கம்ப்ளீட்டட்னு சிஸ்டம்லேருந்து மெசேஜும் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வேல்கன் ஸ்பிரிட்டெல்லாம் வச்சு அப்படியே 3rd ஃப்ளோரையும் கிளியர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அடுத்தடுத்த ஃப்ளோர் அப்படியே கிளியர் பண்ணிருக்கான். 4th ஃப்ளோரையும் இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ 5th ஃப்ளோர் தான் காட்டுறாங்க. அங்கே 2 பேர் ஹே நீ ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டியா? அவன் வந்து இங்கே 3 நாள் ஆகுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அவன் கிளியர் பண்ணாமல் இருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்போ அதுலேருந்து இன்னொருத்தனும் 2nd 3rd ஃப்ளோரெல்லாம் கோபல்ஸ் தான் இருந்தது. ஆனால் இந்த ஃப்ளோரில் பாய்சனை யூஸ் பண்ற மோசமான காப்லிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அவனுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு அவனும் பேசிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட மேஜிக் எல்லாம் அந்த ஃப்ளோர்ல யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு காப்லிங் மரத்துல தொங்கிட்டு இருக்குது. தொங்கி நம்ம ஹீரோவை பாய்சன் நீடில் வச்சு அட்டாக் பண்ண பாக்குது. அந்த காப்லிங் பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் நீடிலையும் த்ரோ பண்ணிடுது. பார்த்தோன்னா அந்த பாய்சன் நீடில் அப்படியே ரெண்டா பொளக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹாயு தான் அதை அழகா ரெண்டா வெட்டியிருப்பா. நம்ம ஹாயும் யார் அட்டாக் பண்ண பார்க்குறேன்னு டெரரா கேட்குறா. அந்த காப்லினும் பயந்துருது. பார்த்தீங்கன்னா அந்த காப்லின் பின்னாடி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து அதை அப்படியே சூழுதுங்க. பார்த்தோன்னா நம்ம வேல்கன் தான் அந்த ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த காப்லின் கதையை முடிச்சிருப்பான். அப்போ நம்ம வேல்கனும் நீ நல்லா இருக்கியா ஹாயு அப்படின்ட்டு கேட்டு முன்னாடி வரான். பார்த்தா நம்ம வேல்கனும் ஷாக்காக வரான். என்னது இது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹாயும் பார்த்தீங்கன்னா ஸ்வாடை வச்சுட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதோட பார்த்தீங்கன்னா இந்த 14th சாப்டரும் முடியுது கைஸ். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டரில் நம்ம ஹாயுவும் அந்த ஸ்வாடை வச்சுட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருந்திருப்பாளே அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம வேல்கனும் ஹாயு நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறப்ப தான் நம்ம ஹாயுவும் டக்குன்னு இப்போ சுயநினைவுக்கு வரா. நம்ம ஹீரோவும் நம்ம இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் வாங்க இப்போ நம்ம இந்த ஃப்ளோரை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சிரிக்கிறதோட ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு தான் போகிறாங்க. இந்த ஃப்ளோருக்கு வர முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ரெடி பண்ணி 3 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நம்ம காப்ளின் ஸ்லேயருங்கிற அச்சீவ்மெண்ட்டே கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹாயும் அப்போ நம்ம அந்த காப்ளின்ஸ் லார்டையும் நம்ம இப்போ சாவடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. நம்ம இப்போ ஓனா கிரியேட் பண்ணுற ஒரு வேவை நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. நம்ம அவங்களும் மேனுவலாக நீ கிரியேட் பண்ண போறிய ஒரு வேவை அப்படின்ட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் இந்த மெத்தடை நான் போன லைஃப்பில் தான் கண்டுபிடிச்சேன். இந்த வேவெல்லாம் எப்படி உருவாக்குறதுன்னா இந்த ஃப்ளோருங்களுக்குலாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பால் மாதிரி இருக்கும். அதில் நம்ம மேனாவை செலுத்தணும்னா அந்த எனர்ஜி பாலே ஒரு வேவையே தனியாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நான் அதை போன லைஃப்பில் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா நான் அப்பயே நான் 300வது ஃப்ளோரில் இருந்தேன். அங்கே ஒரு மாதத்தில் தோக்கடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். இதில் நான் வேவெல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துக்கு நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்த கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யாரோ வந்து நின்றுட்டு இருக்காங்க. டவர்ல ஏற 2 பேர் தான் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்ச முடிக்காரன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். "ஏய் அங்க பாரு, அங்க பாருன்னு." பார்த்தா அங்க ஒரு வேவ் தான் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. அதுலருந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாய்சன் யூஸ் பண்ற காப்லிங்ஸ் எல்லாம் படையெடுத்து ஒடியாந்துட்டு இருக்குங்க. அங்க இருக்கிறவனுங்க மேல பார்த்தோன்னா, அந்த பாய்சன் அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அவனுங்களும் தலதெறிக்க ஓடுறானுங்க. பார்த்தா அந்த பைசன் நீடில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒருத்தன் மேலேயே குத்தி இருந்தது. அவனும் அவ்வளோதானா நம்ம கதை முடிஞ்சா அப்படின்ட்டு அவனும் இதான் என்னோட எண்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனும் இறுக்கமா கண்ணை மூடிக்கிறான். பார்த்தோன்னா திடீர்னு நம்ம ஹீரோவோட ரிங்கை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல சமனா வரான்.
அப்ப நம்ம ஹீரோவும் கெத்தா வந்து நான் தான் கோஸ்ட் ஃபேஸ்ன்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்களா இவன் தான் அந்த ப்ரீவியஸான வேவையும் கிளியர் பண்ணான். நம்மள கண்டிப்பா இவன் காப்பாத்துவான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்படிதான் ரூமர்ஸ் எல்லாம் என்னை பத்தி பரப்புங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னோட டீமன் சோல்ஸ் எல்லாரும் போய் அங்க அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஆர்டர் போடுறான். அப்ப நம்ம வேல்கனும் டென்ஷன் ஆகுறான். ஏன்டா சோல்ஜர்ஸ்லாம் நான் சமன் பண்றேன், கிரெடிட்ஸ்லாம் உனக்கா அப்படின்னு நம்ம வேல்கனும் டென்ஷன் ஆகுறான். அப்ப பாத்தீங்கன்னா வேல்கன் கிரியேட் பண்ண ஒரு டீமன் சோல் வந்து அப்படியே டிசப்பியர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா உள்ள அந்த காப்ளின் கூட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வயசான காப்ளின் தான் காட்டுறாங்க. அந்த காப்ளின் பாத்தீங்கன்னா சைக்கிக் காப்ளினாமா. இதுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேல்கனும் சொல்றான், இதுங்க வந்து நெக்ரோமேன்சருக்கு ரொம்ப ஆபத்தானது. நம்ம கிரியேட் பண்ற சோல்ஸ் எல்லாம் இதுங்க அழகா டிஸ்ட்ராய் பண்ணிரும். முதல்ல நம்ம அதை தான் டிஸப்பியர் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் சொல்றான். அப்ப நம்ம தலைவி ஹாயுவும் மேல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்ததெல்லாம் போதுன்ட்டு அந்த வீட்டு மேல இருந்து நம்ம ஹாயுவும் குதிக்கிறா. குதிச்சு அந்த சென்டர்ல இருக்கிற காப்ளின்ஸ் எல்லாத்தையும் போட்டு சர மாதிரியே வெட்டி வீசுறா. நம்ம வேல்கனும் சூப்பர் ஹாயு அப்படிதான் அப்படின்னு நம்ம ஹாயுக்கும் நம்ம வேல்கனும் சியர் பண்றான். அப்பதான் நம்ம வேல்கன் நோட்டீஸ் பண்றான் எங்க நம்ம ஹீரோ போயிட்டான் அப்படின்ட்டு. பார்த்தோன்னா அவன் குளுட்டனி பவரை யூஸ் பண்ணி அந்த சைக்கிக் பவர் யூஸ் பண்ண அந்த காப்ளின் அப்படியே ஃபுல்லா குளுட்டனி பவர் யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்றான். அந்த சைக்கிக் பவர் யூஸ் பண்ண காப்ளின் நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணனால இப்போ அவனுக்கு ஃபயர்னு ஒரு நியூ ஸ்கில்லும் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹாயு கிட்ட வந்து ஹாயு நீ ஓகேவான்னு கேட்கறப்ப நம்ம ஹாயும் ஒரு மாதிரி சிரிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஹாயு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தோன்னா திடீர்னு ஹாயு கிட்ட இருந்த அந்த பிங்க் கலர் ஸ்வாட் அப்படியே வெளியே வருது. திடீர்னு பிங்க் கலரில் ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு டொர்னாடோ மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம ஹீரோவால் நம்பவே முடியல என்னது இது அப்படின்னு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாயுவை வந்து ஒரு புது ஃபார்ம்லையும் பார்க்குறான். தலைவி இந்த லுக்கில் மாஸாக இருக்கா. நம்ம ஹீரோவும் ஆயு நீயா அது அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்க்குறான். ஆயும் ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பை போட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு ஸ்லாஷ் அடிக்கிறா. நம்ம ஹீரோவும் என்ன ஆயு ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு பார்க்கறதோட இந்த ஒரு சாப்டரும் இதே இடத்துல முடியுது காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிருங்க. நீங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் எனக்கு இந்த 10 சாப்டர் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்பெஷல் வீடியோவா போடணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து 2 சாப்டராக தான் போட போகிறேன். ஏன்னா இருக்க சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சின்னதாக இருக்க மாதிரியே வருது. ஏன்னா ஒவ்வொரு சாப்டரும் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி தான் வருது. ஸோ இனிமேட்டு நான் 2 சாப்டராக கம்பைன் பண்ணி தான் போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க. தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் அண்ட் லவ் யூ கைஸ்.